முருகப்பெருமானுக்குரிய அற்புதமான வழிபாட்டு நாட்களில் ஒன்றாக பார்க்கப்படுவது தான் இந்த பங்குனி உத்திரம். ஏப்ரல் 11ஆம் தேதி வரக்கூடிய இந்த பங்குனி உத்திர திருநாளுக்கு 6 நாள் விரதம். அதற்கு முன்பாக ஏப்ரல் 6ஆம் தேதி ராம நவமியோடு இந்த 6 நாள் விரதம் துவங்குது. இந்த 6 நாட்களும் கண்டிப்பாக ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. பங்குனி மாதத்தில் வரக்கூடிய மிக மிக முக்கியமான விரத நாள் தான் இந்த பங்குனி உத்திர திருநாள். பங்குனி மாதத்தில் பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் இணையும் நாளை தான் நம்ம பங்குனி உத்திரமாக நம்ம ஆண்டுதோறும் கொண்டாடுறோம். அந்த வகையில் பார்த்தோன்னா ஏப்ரல் 11ஆம் தேதி பங்குனி உத்திர விழா நம்ம கொண்டாட போகிறோம். முருகப்பெருமானுக்குரிய அற்புதமான முக்கிய விரத நாளாக போற்றப்படுவது தான் இந்த பங்குனி உத்திர திருநாள். இந்த நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செய்தோன்னா நம்ம நினைத்த காரியம் அனைத்தும் நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த நாள் அதற்கு முன்பாக 6 நாட்கள் நம்ம வீட்டில் ஏற்றக்கூடிய அற்புதமான தீபத்தை பற்றி தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். ஏப்ரல் 6ஆம் தேதி ஸ்ரீ ராம நவமியோடு இந்த 6 நாள் விரதம் துவங்கி ஏப்ரல் 11ஆம் தேதி பங்குனி உத்திரத்தோடு இந்த விரதம் 6 நாள் விரதம் நிறைவடையும். இந்த 6 நாட்களும் வீட்டில் கண்டிப்பாக இந்த தீபத்தை ஏற்றி நம்மளுடைய பிரார்த்தனை கோரிக்கை எதுவாக இருந்தாலும் முருகன் காலடியில் நம்ம வச்சோன்னா நிச்சயமாக நம்ம வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் பலிக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அந்த வகையில் பார்த்தோன்னா பங்குனி உத்திர நாளில் கண்டிப்பாக இந்த விஷயங்களை செய்து அந்த 6 நாட்களும் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. 6 நாட்களும் வீட்டில் என்ன தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏப்ரல் 6ஆம் தேதி ராம நவமியோடு இந்த ஒரு திருவிழா துவங்குது. ஏப்ரல் 6ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 11ஆம் தேதி தினமுமே 6 நாட்களும் வீட்டில் காலையில் குளித்து சுத்தபத்தமாக வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களையும் தயாராக வச்சுக்கிட்டு பூஜை அறையில் போய் தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. 6 நாட்களும் கண்டிப்பாக நெய்வேத்தியம் முருகப்பெருமானுக்கு வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. என்ன தீபம் ஏற்றணும் அப்படின்னா முருகப்பெருமானுக்கே உரிய நெய் தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த நெய் தீபம் ஏற்றும் பொழுது ஒரு மண்ணிலான அகல் விளக்கு தனியாக முருகப்பெருமானுக்கு நம்ம ஏற்றணும். அந்த அகல் விளக்கை நல்லா அலங்காரம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்த பிறகு ஒரு பித்தளை தட்டு வைத்து அதற்கு மேலாக இந்த அகல் தீபத்தை வைத்து அதற்கு சுத்தமான பசும் நெய் பஞ்சு திரி போட்டு அதில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் தூவி அந்த நெய் தீபத்தை நம்ம ஏற்றுவது மிக மிக சிறப்பு. இந்த தீபத்தை எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா முருகப்பெருமான் ஃபோட்டோவுக்கு முன்பாக நட்சத்திர கோலம் வரைந்து அந்த நட்சத்திர கோலத்துக்கு நடுவில் இந்த அகல் விளக்கை வைத்து தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. கிழக்கு முகமாக பார்த்து இந்த தீபத்தை ஏற்றுவது மிக மிக சிறப்பு. இந்த தீபத்தை நம்ம ஏற்றும் பொழுது காலையில் ஏற்றினாலும் ஏற்றலாம், அல்லது மாலை நேரத்தில் தான் எனக்கு டைம் இருக்குது அப்படிங்கிறவங்க தாராளமாக மாலை நேரத்தில் ஏற்றலாம். அப்படி ஏற்றும் பொழுது முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக ஏதாவது ஒரு சர்க்கரை பொங்கலோ பால் பாயாசமோ அல்லது எதுவுமே செய்ய முடியலை அப்படின்னா ஒரு டம்ளர் பால், அதில் கொஞ்சமாக ஏலக்காய், ஒரு கொஞ்சமாக வெல்லம் போட்டு அந்த பாலை முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக வைத்து நம்ம கோரிக்கை எதுவாக இருந்தாலும் நம்ம வேண்டிக்கலாம். 6 நாட்களும் இப்படி கண்டிப்பாக நம்ம செய்துக்கிட்டே வர வர நம் வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்படும். அடுத்த பங்குனி உத்திரத்துக்குள் நம்ம வைக்கும் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக கைகூடும் அப்படிங்கிறது தான் உண்மை. கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக இருக்கும் முருகப்பெருமானுக்குரிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விரத நாட்களில் ஒன்று இந்த பங்குனி உத்திர திருநாளுக்கு வருவதற்கு முன்பாக 6 நாட்களும் இந்த நெய் தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது மிக சிறப்பான பலனை நம்ம பெற்றுக்கலாம் அப்படிங்கிறது உண்மை. நம்ம நினைத்த காரியம் அனைத்தையும் நிறைவேற்றி கொள்ளலாம். கேட்டது கேட்டபடியே முருகப்பெருமான் அருளுவார் அப்படிங்கிறது உண்மை. பங்குனி உத்திர நாளன்னைக்கு 6 விஷயங்கள் கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பதிவு போட்டிருக்கோம். அந்த பதிவு பார்க்காதவங்க தவறாமல் போய் பாருங்கள். 6 விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறதையும்
தெரிஞ்சுக்கிட்டு அதையும் செய்து முருகப்பெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். 6 நாட்களும் முடிந்தவரை கந்த புராணம் பாராயணம் செய்வது, கந்தகுரு கவசம், கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வது, இது எதுவுமே செய்ய முடியலைன்னா ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை 11 முறையோ அல்லது 21 முறை மனதார தினமுமே உச்சரித்தோன்னா கண்டிப்பாக நம்ம வேண்டிய வேண்டுதல், வைத்த வேண்டுதல் 100% நிறைவேறும் அப்படிங்கிறது நம்பிக்கையோடு இதை நம்ம செய்யணும். நம்ம வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது அப்படியே நிறைவேறும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம செய்யும் எந்த ஒரு பிரார்த்தனையும் வீண் போனதாக சரித்திரமே கிடையாது. நாமும் இதை செய்து முருகப்பெருமானின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.